தலைவருடைய பாதுகாப்பு, அதுக்கான ஏற்பாடுகள், வரக்கூடிய கிராம மக்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்கீங்க? நீங்கள் தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க இல்லை, இங்கே கொஞ்சம் விட்டிங்கன்னா ஃப்ரீயாக இல்லை சார். யுவராஜ், நீங்கள் விட்டிங்கன்னா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியல, எந்த வேலையுமே என்னால் செய்யவே முடியல. தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னெடுப்புகளாகட்டும், மக்கள் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த கள போராட்டங்களாகட்டும், இதுக்கு நிறைய கெடுபொடிகளாகுது, நிறைய விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க. குறிப்பாக இதுக்கு மட்டுமே இப்படி நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தலைவர் தளபதி வராரு, அவர் பேசுவார், எல்லாமே அது சம்மந்தமாக எல்லாம் பேசுவாங்க. மக்களை பார்க்கறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இதே மாதிரியே நீ கேட்டுனே இருந்தீங்கன்னா எந்த வேலையும் என்னால் செய்யவே முடிய மாட்டுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்கள் சார்பில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அதுதான் போலீஸ் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது கட்சி தலைவர் சாதாரண ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு ஏற்பாடு, இவ்வளோ பிரம்மாண்டம் தேவைங்களா? இல்லை, ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டம் தேவையா, இவ்வளோ செட்டப் தேவையா? என்ன செட்டப்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ கெடுபிடிகள் அது நீங்கள் போலீஸை போய் கேளுங்க.